அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்எஸ்பிடியை பார்த்து இன்று வரை ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வணங்கும் கேப்டன் அவர்களை வணங்கி இந்த வீடியோ போடுறேன். இந்த நிகழ்வை பாருங்கள். கர்நாடகாவில் 3 பேர் கொலை செய்யப்பட்டது தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு இது வேதனைக்குரிய விஷயம். அந்த மக்களை நிச்சயம் காப்பாற்றணும். ஏன்னா செம்மரக்கட்டை வெட்டினாலும் ஆந்திரால தமிழ் மக்களை வெட்டுறாங்க, கர்நாடகாவிலையும் வெட்டுறாங்க. அதே மாதிரி அதாவது இலங்கைக்கு மீன் பிடிக்க போனாலும் தமிழக மக்களுக்கு சுட்டு கொள்றாங்க. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தலைகுனிவு. நிச்சயம் தமிழர்கள் எல்லா மாநிலத்திலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை ஒரு மனித நேயத்தின்படி இந்த அவையில் நான் குறிப்பிடுகிறேன். அதே போல அமுதன் மற்றும் தனுஷ் கொலை நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அதனால் இளைஞர்கள் தான் எதிர்காலம். போதை கலாச்சாரத்திலிருந்து மீட்டெடுக்க விளையாட்டுத்துறை அவர்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணும். அவர்கள் இது மாதிரி டைவர்ட் பண்ணி வேலை வாய்ப்பை உருவாக்கி அந்த மாணவர்களையும் இளைஞர்களையும் காப்பாற்ற வேண்டியது இந்த அரசின் கடமை. அதே போல தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை நடக்குது. ஒரு பெண் தலைவராக, ஒரு பெண்ணாக இந்த அவையில் அதை நாம் பேசணும். இந்த கடந்த 4-5 நாட்களாக திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, மதுரை போல ஒரு 10 இடங்களிலே பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. எல்லாரும் பார்த்தா 4 வயசு, 5 வயசு, 6 வயசு பெண் குழந்தைகள். இது எந்த அளவு இது ஒரு கலாச்சார சீர்கழிவு என்பதை மனவேதனையோடு நான் பதிய வைக்கிறேன். இதுக்கு எல்லாமே மாணவர்கள் கொலை, பாலியல் வன்கொடுமை, அத்தனைக்கும் மிக மிக முக்கியமான ரூட் காஸ் என்னன்னா போதை, கஞ்சா போதை, டாஸ்மாக் தான். இது தவிர வேற ஒண்ணு இல்ல. யார் ஒருவர் போதைக்கு அடிமையாகிறாங்களோ மனிதனிலிருந்து மிருகமா மாறிடுறாங்க. அந்த மிருகத்துக்கு எதுவுமே தெரியாது. தாய்க்கும் தாரத்துக்கும் எவன் ஒருவருக்கு வித்தியாசம் தெரியலையோ அவங்க தான் இன்னைக்கு 4 வயசு, 2 வயசு, 9 வயசு குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்யறவங்களுக்கு ஏற்கனவே நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கேன். அதை இங்க சொல்லணும்னு நினைக்கல. ஏன்னா என்கவுண்டர் தான் அதுக்கு தீர்வு என்பதை பல இடங்களில் நான் பதிய வச்சிருக்கிறேன். அதனால அது ஒண்ணுதான் தீர்வு. பெண்களாக அத்தனை பேர் இன்னைக்கு கொதிச்சு போயிருக்காங்க. அதுல ஒரே ஒரு உதாரணம் இன்னைக்கு நான் சுட்டி காட்டணும். திண்டுக்கல்ல தன் பேத்தியை தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்த ஒருவரை பல்வேறு வாட்டி அந்த அம்மா எச்சரிச்சும் அந்த ஆள் திருந்தல. அந்த அம்மா இங்க வச்சிருந்த ஒரு அரிவாள் எடுத்துட்டு போய் வெட்டினாங்க. அந்த அம்மா தான் வீர நாச்சியார், வேலூர் நாச்சியாராக நான் பாக்குறேன். புலியவே முரத்தால் அடிச்சு விரட்டின வீர பரம்பரை நம் தமிழ் பெண்கள். அதனால பெண்களுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப சட்டப்பூர்வமாக மிக திறமையான முறையில் மாண்பு முதலமைச்சர் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். முடிச்சிருங்க. அந்த வேதனையும் நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கை துரிதப்படுத்தி தீவிரமாக எடுக்க வேண்டும் என்பதை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். பேரவை தலைவர் கிட்ட நான் கேட்டுக்கிறது ஒண்ணுதான், இதுக்கு என்ன நிரந்தர தீர்வு? அது மட்டும்தான் இங்க எல்லாரும் அது கண்டிப்பா யோசிக்கிறோம். சோ வேற அதுதான் அதுக்கு தீர்வா அப்படின்றத யோசிக்க வேண்டிய ஒரு நிலையில நாம இருக்கிறோம். சட்டமன்றம் இந்த நிகழ்வை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச வந்திருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா நமது கழகத்தின் காவல் தெய்வம் தேமுதிகவின் புரட்சி நாயகி அன்னியார் பேசியிருக்காங்க. அதாவது மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சட்டமன்றத்தில் யார் குரலுமே இப்போ ஓங்கி ஒழிக்க மாட்டேங்குது. தேவையில்லாத பிரச்சனைகள் தான் ஓடிட்டு இருக்கு. அதை பற்றி நான் பேச விடாது. நம்ம பேச வந்தது நம்மளுடைய புரட்சி அன்னியாரை பற்றி தான் நம்ம பேச வந்திருக்கோம். அதை பற்றி மட்டும் பேசுவோம். ஒரு 5-6 பாயிண்ட் வரியை சுட்டி அட்டுக்கிறாங்க. அதாவது மெய் சிலுத்து போகிற லெவலுக்கு சட்டமன்றம் கேப்டன் இருந்து எப்படி கர்ஜிப்பாரோ அந்த அளவுக்கு சட்டமன்றம் இப்போ கர்ஜனையில் ஓடிட்டு இருக்கு. அது யார் பேசும்போதுன்னு கேட்டிங்கன்னா திருமதி பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிகவின் பொதுச் செயலாளர் எங்களது அன்னியார் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா பீரங்கியிலேருந்து வர தோட்டாக மாதிரி இருக்குது வார்த்தைகள். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதாவது எதிர்கட்சி தலைவருங்கிற பேரில் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு எதிர்கட்சி தலைவராக இப்போ திறம்பட செயல்படுறது யாருன்னு கேட்டிங்கன்னா தேமுதிகவின் பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் மட்டும்தான். மக்களோட பிரச்சனை ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி சொல்கிறது, அதாவது இந்த பாயிண்ட் இதுதான், இந்த பாயிண்ட் இதுதான், இந்த பாயிண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த தரவாரியாக அதை அடுக்கி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட பேச்சு மாறுதல் இல்லாமல், எதுவுமே இல்லாமல், அந்த துப்பாக்கி பீரங்கிலேருந்து எப்படி தோட்டா வெளியில் வருமோ அதே மாதிரி தங்கு தடைன்ற வார்த்தைகள் எடுத்தோடனே அடிக்கிறாங்க. என்ன அடிக்கிறாங்க? கர்நாடகா பிரச்சனையில் தங்கு தடைன்று என்ன நடக்குது, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அத்தனை வரிகளையும் ஒன்று விடாமல் மாறாமல் அடித்து முடிச்சிட்டாங்க. அடுத்தது கேரளா பிரச்சனை, அங்கே என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்ன ஏது அத்தனையும் அப்படியே வந்து டாப்பிக்காக எடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது விவசாயிகள் பிரச்சனை, ஒன்று விடாமல் என்ன விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, என்ன நடக்குது, விவசாயிகள் எப்படி பாதிக்கப்படுறாங்க. பார்த்தீங்கன்னா மக்களோட பிரச்சனையை வந்து விரல் நுனியில், கேப்டன் அவர்கள் மாதிரி விரல் நுனியில் மக்களுக்கு இதான் பிரச்சனை, இதுதான் தீர்வு அப்படிங்கிறதையும் பிரச்சனையும் அவங்க இது பண்ணுறாங்க, தீர்வையும் அதே இடத்துல அவங்க சொல்லிடுறாங்க. யாரும் சொல்கிற லெவலுக்கெல்லாம் வைக்கிறதில்ல. இதுதான்ப்பா தீர்வு, இதை பண்ணால் உனக்கு தீர்வு கிடைக்கும். இதை பேசுகிற நம்புறவங்க இந்த கேட்குறவங்க கேளுங்க, கேட்காதவங்க போங்க. மைண்ட் செட்டை பாருங்கள். அதாவது மக்களுக்கு பிரச்சனை இது இருக்குது, இதை நீ இப்படி தான் சொல்யூஷன் பண்ணணும், இதுதான் தீர்வு அப்படிங்கிற லெவலில் கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்துகிறாங்கங்கும்போது அந்த மக்களோட பிரச்சனையை அவங்க எவ்வளோ அடித்தளம் மட்டும் இறங்கி போய் பார்க்குறாங்கங்கிறது எங்களால் நல்லா உணர முடியுது. மக்களோட பிரதிநிதினா இப்படி இருக்கணும், மக்களோட பிரச்சனை என்ன உண்டோ அதை மட்டும் சட்டமன்றத்தில் பேசி மக்களோட அடிப்படை உரிமைகள், அடிப்படை தேவைகளை சட்டமன்றத்தில் கரெக்டாக எடுத்து கூடுறதுங்கிறது வந்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை மாதிரி வேறு யாருமே சட்டமன்றத்தில் இல்லைன்னு தான் சொல்லணும். பெண்கள் பிரச்சனையாகட்டும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அடி தெளிவாக சொல்கிறாங்க. 3 வயசு பொண்ணுலேருந்து 4 வயசு பெண் வரைக்கும் கேவலமாக தமிழ்நாட்டில் கெடுத்து கொல்லப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு வரியை இன்றைக்கி பதிவு பண்ணியிருக்காங்க. அத்தனை தாய்மார்களும் அத்தனை சகோதரிகளும், அந்த வீடியோ போடுற சகோதரிகள் ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுறீங்க பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு பாராட்டு தெரிவிங்க. ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு ஒரு தாய்மையாக இருக்கிற நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கட்சிக்கு அப்பாற்பட்டது, கட்சியெல்லாம் விட்டு தள்ளிடுங்க. ஒரு சட்டமன்றத்தில் கரெக்டாக இதைத்தான் பண்ணணும், என்கவுண்டர் தான் பிளானு, ஒரு வரி தெளிவாக சொல்கிறாங்க. 4 வயசு குழந்தைய ஒருத்தன் கற்பழிக்கிறான்னா அவன் தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத மிருகம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அப்சல்யூட்லி ரைட். அந்த வரி இது வரைக்கும் எவனும் சட்டமன்றத்தில் சொன்னதே கிடையாது. ஒரு பெண் சிங்கமாக அதை கர்ஜிக்கிற தைரியம் வந்து யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருமதி பிரேமலதா விஜயகாந்துக்கு அவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. சொன்னாங்களா இன்றைக்கி ஆணித்தரமா, என்கவுண்டர் தான் தீர்வு, என்கவுண்டர் போடுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த தைரிய சட்டசமன்றத்தில் இது வரைக்கும் யாருக்காவது வந்திருக்கா? வந்ததில்லையே. ஏன் வரல? அங்கே போய் உட்காந்துருக்கவன் அத்தனையும் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசவே எவனுமே போகல. தன்னோட குடும்பத்தை எப்படி காவாந்து பண்ணுறது, தான் கட்சியில் உள்ள தவறுதலை எப்படி இது பண்ணிவிட்டு ஓவர்டேக் பண்ணி கொண்டு போகிறது, எப்படி கட்சியோட தவறுதலை மறைக்கிறது, அதை மட்டும்தான் பேச போய் உட்காந்துருக்கான். மக்களோட அன்றாட பிரச்சனைகள் பேசுகிற ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா கழகத்தின் காவல் தெய்வம் புரட்சி அன்னையார் மட்டும்தான். சட்டசபையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கதிகலங்க விட்டாங்க. 1000 பேர் 1000 பேசிட்டான், அதெல்லாம் பற்றி கவலையே கிடையாது எங்களுக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீ கரெக்டாக ஒரு தீர்வு ஒன்று சொல்கிறாங்க. 3 வயசு 4 வயசு பெண்கள்லாம் கற்பழிக்கப்படுறாங்க தமிழ்நாட்டில்னா அதுக்கு என்கவுண்டர் தீர்வை உடனே பண்ணுன்றாங்க. ஒரு 4 என்கவுண்டர் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் சட்ட ரீதியாக. அவங்க சொல்கிற தெளிவாக புரிஞ்சுங்க. இல்லீகலாக எதையுமே அவங்க பண்ண சொல்ல, சட்ட ரீதியாக அன்றைக்கி அந்த 4 வயசு குழந்தைய கொள்றானா அவனை என்கவுண்டர் பண்ணுங்கள், தப்பே இல்லைங்கிறாங்க. பாராட்டத்தக்க விஷயம். தாய்மார்களும் பெண்களும் நல்லா யோசனை பண்ணணும். இந்த மாதிரி சட்டமன்றத்தில் உங்களுக்காக போராடக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான். நல்ல தாய்மார்களும் அவங்கள குழந்தைகளை பெற்றவங்க நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இந்த வார்த்தை வந்து நீங்கள் எல்லாருமே பாராட்டக்கூடிய வார்த்தை. இவ்வளோ சோஷியல் மீடியாவில் இவ்வளோ போடுறீங்க, தேவையற்ற பதிவுகள் எவ்வளவோ போடுறீங்க, இதை பாராட்டி ஒரு பதிவு போடுங்க. நீங்கள் எந்த கட்சியினராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், எந்த பிரிவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு வார்த்தை அவங்க சொல்கிறது ரைட்டாக தப்பான்னு மட்டும் நினச்சி பாருங்கள். ஏன்னா டெய்லி அன்றாட குழந்தைக்கு போகிற கோயிலுக்கு போகிற குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளும் என்ன லெவலுக்கு ஆறாங்கங்கிறத நீங்களே பார்க்குறீங்க. டெய்லி குழந்தைகள் என்ன பிரச்சனையை சந்திக்கிறாங்கங்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, எதாவது சட்டப்படியாக நடவடிக்கை எடு. இந்த மாதிரி வயசு குழந்தைகளை இது பாலியல் பலாத்காரம் பண்ணுறானா யோசனையே பண்ணாதீங்க, சட்டப்படி என்கவுண்டர் போடுங்க, நாங்கள் உங்கள் பின்ன நிற்கிறோன்றாங்க. தாவேகா விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவர்களே தெளிவாக புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கும் சரி, உங்கள் மகளிர் அமைப்பு, உங்களோட லேடிஸ் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அத்தனை பேருக்குமே சொல்கிறேன், இதுக்கு முதல்ல ஒரு பதிவு போடுங்க, தரமான பதிவாக. மற்றதெல்லாம் நீங்கள் என்ன பதிவு வேணாலும் போடுறீங்க, ஆனால் இதுக்கு யாருமே பதிவு போடுங்க, எல்லாருமே பதிவு போடலாம். இது வந்து தப்பான ஒரு இதே கிடையாது, ரைட்டான ஒரு இது. இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க.
அவங்க யாருக்காக போடுறாங்க? மக்களுக்காக மட்டும் போராடுறாங்க. மற்றதெல்லாம் விட்டு தள்ளுங்க. அவன் 1000 பேர் 1000 சொல்லுவான், பார்க்காதவன் சொல்லுவான், அதையும் பண்ணுவான். புரியுதுங்களா? எல்லாமே ஒரு ஒரு அரசியலை மீறி மனிதநேயம்ங்கிற ஒரு அடிப்படையில் அங்கே போய் பேசிட்டு நிற்கிறாங்க. யாருக்காக? நமக்காகவும் நம்ம பிள்ளைகளுக்காகவும் நம்மளோட குழந்தைகளுக்காகவும் சொல்லிட்டு நம்ம குழந்தைகள் அவங்க குழந்தை போல் நினச்சி பேசுகிறாங்க. அதை முதல்ல எல்லாருமே புரிஞ்சுக்குங்க. அவங்க மற்ற குழந்தைக்கு சொல்ல வரல. எல்லா குழந்தைகளுமே தன் வீட்டு பிள்ளைகள், அதாவது கேப்டன் அன்னியாரோட பிள்ளைகள் நினச்சி அவங்க சொல்கிறாங்க. அதை முதல்ல எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, அத்தனை பேர் இப்போ கமெண்ட் போடுறீங்க பார்த்தீங்களா, அத்தனை பேருமே இது பண்ணுறீங்க பார்த்தீங்களா சோஷியல் மீடியாவில், அத்தனை பேருமே இதை பாராட்டி ஒரு தகவல் போடுங்க. அரசியல் கட்சிங்கிறதே மறந்துடுங்க. ஒரு மனிதாபிமானம் உள்ள மனித நேயருக்கு நீங்கள் பதிவு போடுறீங்கன்னு நினச்சி போடுங்க. அது தப்பே கிடையாது. கட்சி சார்பாக எதுவுமே கிடையாது. அருமையான விஷயத்தை பேசுகிறாங்க. ஒவ்வொரு நாளும் சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா மக்களோட பிரச்சனை என்ன உண்டோ அதை ஆணித்தனமாக பேசுகிறாங்க. அவங்க சார்ந்த கூட்டணி கட்சிக்கு பேசலை, அவங்க ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாகவும் பேசலை, எதுவும் பேசலை. நியாயம் என்ன உண்டோ அதை தராசு மாதிரி அங்கேயே என்ன பேசுகிறாங்க. மற்றவங்க சொல்லிட்டு போவான், அதை வாங்கினாங்க, இதை வாங்கினாங்க, இப்படி வாங்கினாங்க, அப்படி வாங்கினாங்க. அதெல்லாம் மனசுலேருந்து ஒட்டு மொத்தமாக அழிச்சிருங்க. ஒருத்தர் பேரை கெடுக்கணும், ஒருத்தர் புகழை கெடுக்கணும்னா அவங்க சொல்கிற ஒரே பழிச்சொல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி சொன்னாதான் அவங்க இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி இன்னொன்னையும் பதிவு பண்ணியிருக்காங்க. என் தைரியத்துக்கு மெயின் காரணமே கேப்டன் அவர்கள் தைரியமாக பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன் கேப்டன் அப்படி தான் மக்கள் பிரச்சனைக்காக தான் எதிர்த்து பேசி ஒரே ஒரு வார்த்தை, ஜெயலலிதா அம்மையாரை நாக்க துடித்து வெளில வந்த ஒரே ரீசன் என்னன்னா, தப்பு நடக்குதுன்னா அங்கே தப்புன்னு தான் பார்க்கணுமே தவிர கட்சிக்காரன் யாரையுமே பார்க்கக்கூடாதுங்கிறது தான் கேப்டனோட முதல் கொள்கை. கூட்டணியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, தப்பு பண்ணால் தப்பு தான். அது யார் பண்ணால், நான் சேர்ந்த கூட்டணியாக இருந்தாலும் அவங்க பண்ண தப்பு தான் சிங்கம் மாதிரி வெளியில் வந்தார். அதே மாதிரி இன்றைக்கும் சரி, தப்பை சுட்டி காட்டுறதுலையும் சரி, சரிங்கிறத சுட்டி காட்டுறதுலையும் சரி, திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மாதிரி நீ சட்டமன்றத்தில் யாருமே முழங்கலை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அவங்க பேசுகிறது யாருக்கானு கேட்டிங்கன்னா ஒன்லி மக்களுக்காக மட்டும்தான், மக்களுக்காகவே உங்களுக்காக மட்டும்தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. முதல்ல என்ன பண்ணிட்டீங்க, எல்லாருமே தப்பு என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா, தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பான எல்லாரையும் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பின நீங்கள் தேமுதிகலேருந்து ஒரு 10-15 எம்எல்ஏ அனுப்பியிருந்தீங்கன்னா இன்றைக்கி மக்களோட வாழ்வாதாரம் எங்கேயோ போயிருந்திருக்கும். விருதுநகரில் தோக்கடிச்சிங்க, அதையும் பற்றி கவலைப்படலை. இன்றைக்கி சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா மக்களுக்குள்ள பிரச்சனைக்கு தான் முதல் குரல் கொடுக்குறாங்க. இதவங்க அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கல. அதை முதல்ல புரிஞ்சுங்க. அவன் குடும்பத்தை காவாந்த பண்ண தான் கட்சியில் குரல் கொடுத்துட்டு இருக்கான். அந்த எந்தெந்த கட்சிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் பற்றி நான் பேச வரல. இன்றைக்கி மெயின் டாபிக் யாருன்னு கேட்டிங்கன்னா, புரட்சி அன்னியார் பேசின பேச்சுக்கள், ஒவ்வொரு கருத்தும் மக்களுடைய பிரச்சனையை அங்கே பிரதிபலிக்கிற பிம்பமாக தான் இருந்திருக்கு. கேப்டன் உருவில் எங்கள் அன்னியார் அங்கே பேசுகிற பேச்சுக்கள் தான் சட்டமன்றத்தில் இன்றைக்கி எல்லாரும் உற்று நோக்கிற ஒரே பார்வை என்ன, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன பேசுகிறாங்கங்கிறதான் சட்டமன்றமே இன்றைக்கி உற்று நோக்குது. களத்தில் சிங்கம் மாதிரி இறங்கி மக்கள் பிரச்சனை, ஒவ்வொரு பிரச்சனையிலையும் தெருவிலையும் இறங்கி பேசுகிறாங்க, சட்டமன்றத்திலையும் இறங்கிட்டு பேசுகிறாங்க. அங்கே அலுவலகத்தில் வரவங்களையும் மக்கள் மாதிரி மதிக்கிறாங்க. ஒரு கட்சி தொண்டன்லேருந்து எங்களை மாதிரி பேட்டி கொடுக்குற அத்தனை பேரையும் கட்டி தழுவி இது இப்படி தான்ப்பா பேசணும், இதுதான் ரைட்டு, இந்த வார்த்தை இப்படி பேசாத, அந்த வார்த்தை அப்படி பேசாதன்னு சொல்லிட்டு ஒரு அன்னையாக எங்களுக்கு ஆறுதல் கொடுத்துருக்காங்க. இன்னைய வரைக்கும் அவங்க கொடுக்குற பாராட்டுக்கள், ஆறுதல்கள் தான் எங்களை இந்த அளவுக்கு ஊக்குவிச்சு பேச வச்சுருக்கு. முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. மக்களே உங்களுக்காக போராடுறாங்க, உங்கள் நலனுக்காக போராடுறாங்க, உங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்த போராடுறாங்க, உங்களோட நிலை என்னன்னு சுட்டி காட்டி சட்டமன்றத்தில் போராடுறாங்க. தவற விட்டு விடாதீர்கள் மக்களே. இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா, மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் குரல் கேப்டன் குரல். கேப்டன் குரலுக்கு அடுத்தது அதே மாதிரியாக ஒழிக்கிறது அன்னியாரோட குரல். அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 1000 விமர்சனங்கள் அவங்க பேரில் எந்த நாய் வச்சாலும் அதை பற்றியெல்லாம் கேப்டன் தொண்டனும் கவலைப்பட மாட்டான், அன்னியாரும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க மனதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இது கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் எந்த நேரத்துலையும் தெருவில் இறங்கி போகக்கூடாது, மக்களோட நலன் மக்களோட நலனை தான் அவங்க குறிப்பாக பார்க்குறாங்க. அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதன்படி சிந்தித்து இதுக்கு ஒரு நல்ல பதிவாக எந்த தாய்மார்களோ பெண்களோ யாராக இருந்தாலுமே அந்த அம்மையாரை பாராட்டி ஒரு பதிவு மட்டும் போடுங்க. இது என்னோடய அன்பான வேண்டுகோளாக நான் சொல்கிறேன். இது உங்களுக்காகவும் சொல்கிறேன், மக்களுக்காகவும் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்ல போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வர செப்டம்பர் 27 நம்ம அழகிய மண்டபத்துல ஒரு பிரம்மாண்டமான ஃபங்க்ஷன் நடக்க போகுது. என்னன்னு உங்களுக்கு தெரியணுமா? பாருங்க மக்களே, நமக்கு RSA ஃபிளாஷ் மீடியான்னு ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கு. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, நம்ம கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், பிளாகர்ஸ், டேலண்ட் எக்ஸிபிட்டர்ஸ், டான்ஸ், மியூசிக் அப்படின்னு நிறைய விதத்துல இன்னைக்கு சாதிச்சுட்டு இருக்கோம். அவங்கள எல்லாமே ஒரு அவார்ட் கொடுத்து ஹானர் பண்ண போறாங்க. உங்க டேலண்ட நீங்க வந்து ஷோகேஸ் பண்ணி எக்ஸிபிட் பண்ணி சக்சீட் பண்ணுங்க. ஆமா காய்ஸ், இந்த வீடியோக்கு வந்து நீங்க எல்லாமே பார்க்கலாம். என்ன வேணா நீங்க பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க டேலண்ட் எக்ஸிபிட் பண்ணுங்க. கீழே கொடுத்திருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஆகஸ்ட் 30 வரைக்கும் காய்ஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியும். புக் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நவ் அண்ட் ஷோகேஸ் யுவர் டேலண்ட்ஸ். தேங்க்யூ. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம RSA ஃபிளாஷ் மீடியா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.